நீ கடவுள் மேல் கொடுத்திருக்க வசனம் யோனா 1:9. அதற்கு அவன், நான் எபிரெயன், சமுத்திரத்தின் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிற பார்ப்போம். யோனாவோட கதை நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். தேவன் யோனாவை நினிவே நாட்டுக்கு விரோதமாக போய் பேச சொல்கிறாரு. அந்த நாடு கொலை கொள்ளையில் பிரபலமான நாடாக இருக்குது. அதனால் தேவன் அந்த நாட்டை அழிக்க போகிறாருன்னு சொல்கிறாரு. இதுக்கு பயந்த யோனா ஊர் விட்டு ஊர் போக முடிவு பண்ணுறான். அப்போ தான் ஒரு கப்பலில் ஏறி பிரயாணம் பண்ணும்போது கடல் கொந்தளிக்குது. அந்த கப்பலில் இருந்த மனுஷர்கள் யாருனால இப்படி ஆகுதுன்னு சீட்டு போட்டு பார்க்கும்போது அது யோனா பேரில் விழுகுது. அப்போ அந்த மனிதர்கள் யோனாவை பார்த்து, நீ யார், என்ன பண்ணுற, எங்கேருந்து வாரன்னு கேட்கும்போது யோனா சொல்கிறான், நான் எபிரெயன், தேவன் மேலே பயபக்தி உள்ளவன்னு. இங்கே இவனோட பயபக்தி தேவன் பரீட்சை வைக்காமல் ரொம்ப பாதுகாப்பாக ஒரு சேஃப் ஜோனில் வாழ வைக்கிற வரைக்கும் தான் இருக்குது. பயபக்தி உள்ளவன் தேவன் சொன்னதை செய்யாமல் ஏன் கப்பல் ஏறி ஊர் விட்டு ஊர் ஓடி போகிறான்? இப்படி யோனா மட்டும் இல்லை, நாமளும் தான் தேவன் மேலே பயபக்தி இருக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்கிறதில்ல. அப்படியே செஞ்சாலும் புலம்பிக்கிட்டே எரிச்சல் பட்டுக்கிட்டே செய்கிறது. கடவுள் நம்மளை சுகமாக வாழ வைக்கிற வரைக்கும் கடவுளை புகழ்ந்து பேசுகிறது. அதுவே நம்மளுடைய விசுவாசத்துக்கு பரீட்சை வைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா புலம்புறதும் தேவனை வெறுக்கிறதும் என்னென்ன செய்கிறோம். நம்மளை நாமளே விசுவாசி, தேவ மனிதர்கள், தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்கன்னு சொல்லிக்கக்கூடாது. இந்த வார்த்தையை தேவன் நம்மளை பார்த்து சொல்லணும். நாத்தான்வேலை பார்த்து இயேசுசாமி சொன்னார், உத்தம இஸ்ரவேலன்னு. ஒரு ரோம படைத்தளபதியை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலில் கூட இப்படி ஒரு விசுவாசியை பார்த்தது இல்லைன்னு. அப்போ தேவனோட சொல்லுக்கு சந்தோஷமாக கீழ்ப்படுகிறதே தேவபக்தி. ஆமேன்.